பாசிட்டிவ் வைப்னா கரண்ட் ஷாக் தான் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அரணுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து பிரமிச்சு போய் உட்காந்துருக்கோம். ஸோ ஒரு 3 வருடத்தில் ஒரு பெரிய புரட்சி. ராமானுஜர் சொன்னது செஞ்சது என்ன நம்ம படித்தோமோ அதை வந்து இன்னைக்கு கையில் எடுத்துருக்கிறத பார்க்குறேன் அரணுடைய டீம் மூலியமா. ஸோ உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை வந்து வெறும் சிறப்பு விருந்தினருக்கு மட்டும் இல்லாமல் வாலண்டியர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா தரப்பான மக்களுக்கும் வந்து இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வாலண்டியர்ன்றவங்க நீங்களாம் நான் லீடர்ஸ்னு உங்களை கூப்பிடணும் ஸ்டேஜ். அதான் என்னோட ஆசை. 2வது சர்வீஸ் அப்படிங்கும்போது பொதுவாக இப்போ கூட சொன்னாங்க ரத்த தானத்துக்கு வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, மரக்கணக்கு வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, அப்படியே ஒரு தப்பிச்சுட்டே போயிடலாம், நீ படி, நீ சம்பாதி, நீ வாழ்ந்துக்கோ, நீ உனக்காக ஈடுபடும். ஆக்சுவலாக அப்படி இல்லை. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் பற்றி இங்கே பேசுகிற அதே தருணத்தில், தமிழ்நாடு பற்றி பேசுகிற அதே தருணத்தில் பாரத நாட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இங்கே செய்கிற ஏதோ ஒரு மூலையில் அரண் செய்கிறது இந்த பாரத நாட்டுக்காக தான் செய்யுது. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்திய நாட்டுக்காகவும் இந்திய மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே நம்ம சொல்லும்போது நான் இந்த மரத்தை நட்டேன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் நடலை, இந்தியாவில் நான் முதல் செடியை வச்சிருக்கேன் இந்த பாரத நாட்டுக்காகன்றதை ஒவ்வொரு நாளும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இராணுவத்தில் போயிட்டு கன் எடுத்துகிட்டு அங்கே போய் போரில் பண்ணாத இராணுவ வீரர் கிடையாது. வீட்டில் அப்பா அம்மா போகாதுன்னு தடுத்தாலும் நல்ல விஷயத்துக்காக போவேன்னு போராடினாலும் நீயும் இராணுவ வீரர் தான். நல்ல விஷயத்துக்காக லவ் பண்ணும்போது சொல்ல மாட்டோம், நைஸாக பண்ணுவோம். கட்டடிக்கும் போது சொல்ல மாட்டோம், நைஸாக பண்ணுவோம். நல்லது பண்ண மாட்டோம், பர்மிஷன் கேட்டுருப்போம். இது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட. நல்லது பண்ண பர்மிஷன் கேட்காத பண்ணு. ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை தரம், உன்னுடைய குணம், உனக்கு என்ன வேணுன்றது உங்கள் அப்பா அம்மாவால் முடிவு பண்ண முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். உன்னை பற்றி கேட்கணும்னா பாரத கிட்ட கேட்டால் சொல்லுவார், இந்த அக்கா கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அக்கா நான் யாரு என்னை பற்றி சொல்லு அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவை விட ஒரு 100 பேஜ் புத்தகத்தை உன்னை பற்றி எழுதி கொடுப்பாங்க இந்த அக்கா. கரெக்டா இல்லையா? ஏன் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு உன்னுடைய 3 வேளை வயிற்று பசி, தீபாவளி பொங்கல் வந்து நமக்கு துணி எடுத்து கொடுக்கணும், உன் வீட்டுக்கு வாடகை கட்டணும், நீ கேட்ட ஒரு நெக்லஸ் ஒரு கம்மலும் வாங்கி தரணும்னு அம்மா அதுக்காக ஓடுறாங்க, அப்பா அதுக்காக ஓடுறாங்க, பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அதனால உன்னை கணிக்க முடியல. புரியுதா? ஸோ அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலோ பிரைவேட் ஸ்கூலோ சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல் எந்த ஸ்கூலும் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு சொல்றாங்க எஜுகேஷன்ன்றது வந்து இன்னைக்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தா என்னுடைய நான் நினைக்கிற எஜுகேஷன் கலாச்சாரம். ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல் கேம்பஸ் வந்து பஸ்ஸஸ் வெளியே வருது, பெரிய பிரைவேட் ஸ்கூல் வருஷக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குற ஸ்கூல் கேம்பஸ் வந்து முன்னாக்கில் இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுத்துருக்காங்க, பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, நீட்டாக யூனிஃபார்ம் போர்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க, மேடை பேச்சு எல்லாம் கற்றுக்குறாங்க, டான்ஸு யோகா ஸ்விம்மிங் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் கேம்பஸ் வந்து பஸ் வெளியே வரும்போது ரோட்டில் குப்பை போடக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இதை நான் பார்க்கும்போது பதறுது. என் நாடு முதல்ல எது கற்றுக் கொடுக்கணும்? இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி முதல் என்னன்னா உன் கையில் இருக்கிற ஒரு சின்ன பேப்பரோ கவரோ கூட ரோட்ல நான் போட மாட்டேன், டஸ்ட்பின்ல தான் போடுவேன்ற முடிவு இன்னைக்கு நீ எடுத்தேன்னா அடுத்த 30 வருஷத்துல இந்தியா தான் உலகத்திலேயே வல்லரசு. ஏன்னா வல்லரசு நாடுகள் எல்லாமே தூய்மையும் அவனுடைய கடமையும் ஃபாலோ பண்ணதான் தான் வளர்ந்துருக்கு. கரெக்டா? ஸோ நிறைய பேர் இல்லைன்றதுனால நான் ரொம்ப குறைச்சிக்கிறேன். ஸோ அதனால சமூக சேவை செய்யறதுனால ஒருத்தர் சந்தோஷமா இருக்க முடியுமா, ஒருத்தனால எல்லாமே சாதிக்க முடியுமான்னா நாங்கள் சமூக சேவைக்கு வந்ததுனால்தான் சமூகத்தில் நிறைய குடும்பங்கள் இருந்து இப்போ தினேஷ் அண்ணா ஒரு நிமிஷம் எழுந்திரிங்கன்னா, ஸ்ட்ரீட் லைட்ஸ் தினேஷ் அண்ணா, அன்னச்சத்திரம் மோகன் அண்ணா, பன்னீரையா எந்திரிங்க, அப்புறம் பூவரசன் முருகன் ஐயா கூட சேர்த்து ஜேபி ஐயா சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இங்கே எல்லாருமே எங்களுக்கு ஒரு சமூக குடும்பமாக இங்கே இருக்கும், சந்தோஷமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். நான் அவரோட பழகிறதில்ல, என் குடும்பம் அவரோட பழகும், அவர் குடும்பம் எங்கள் வீட்டுக்கு. ஸோ இப்படி சமூகத்தில் ஒரு நண்பர்களாக இருந்து எங்கள் அரண்டையும் கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னா சமூகத்துக்கு வந்ததுனால தான். ஸோ வீட்டில் மட்டும் இல்லாமல் என்றைக்கெல்லாம் ரத்த தானம் பண்ணுமோ வெளியே வாங்க, குழந்தைகளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், மரமா வெளியே வாங்க, எல்லாம் வெளியே வாங்க. ஸோ இந்த மாதிரி அக்காங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க, வயசெல்லாம் பார்க்க வேண்டாம், அக்கா கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க, அம்மா அப்பாவை மதிங்க, ஆனால் இவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஜெய்ஹிந்த், வாழ்க வளமுடன்.